வணக்கம். நம்முடைய NEET Physics by அருண் சேனல்ல இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஈர்ப்பியல் அதாவது கிராவிடேஷன் அப்படிங்கிற பாடத்துல 2 MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன கொஸ்டின்லாம் அப்படின்னு சொன்னா, முதல் கொஸ்டின், ஈர்ப்பு புலம் ஒன்றில் ஒரு நிறையானது, ஒரு நிறைனா ஒரு பொருள் M என்ற நிறைவேற்றிக் கொள்ளுமே, A எனும் புள்ளியிலிருந்து B எனும் புள்ளிக்கு படத்தில் உள்ளபடி வெவ்வேறு பாதைகளில் நகர்த்தப்படுகிறது. இது ஏங்கிற புள்ளி, இது Bங்கிற புள்ளி. பொருளை இங்கிருந்து கொண்டு போகும்போது முதல்ல 1வது பாதை, அப்புறம் 2வது பாதை, 3வது பாதை, இப்படி வெவ்வேறு பாதைகளில் கொண்டு போறோம். சரியா? இப்படி கொண்டு போகும்போது வேலைகள், விசையினால் செய்யப்பட்ட வேலை என்னன்னு சொன்னா W1, W2 மற்றும் W3 ஆகியவை வெவ்வேறு பாதைகளில் ஈர்ப்பு விசையினால் செய்யப்பட்ட வேலைகள் ஆகும். ஏனில் என்ன மாதிரி அந்த வேலைகள் இருக்கும்? W1 W2 W3 W1 greater than W2, W2 greater than W3 இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த கேள்வியானது 2022ஆம் ஆண்டு நீட் எக்ஸாமினேஷன்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்றது பார்க்கலாம். முதல்ல இதற்கு என்ன தெரியணும்னு சொன்னா, ஈர்ப்பியல் விசை என்பது எந்த மாதிரியான விசை, என்ன டைப் அப்படிங்கிறது. ஈர்ப்பியல் விசை என்பது ஆற்றல் மாறா விசை. ஆங்கிலத்துல கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்லுவோம். அதுல ஈர்ப்பியல் விசை என்பது ஆற்றல் மாறா விசை, அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸுக்கு என்று ஒரு குணம் இருக்கிறது. அதை எப்படி வரையறுக்கலாம், டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு பொருளை நகர்த்தும் போது விசையினால் அல்லது விசைக்கு எதிராக, அதாவது ஃபோர்ஸ், work done by the force, work done on the force என்று இருக்கு இல்லையா. ஒரு பொருளை நகர்த்தும் போது விசையினால் செய்யப்பட்ட வேலை அல்லது விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அது பொருளின் தொடக்க மற்றும் இறுதி நிலைகளை மட்டும் சார்ந்தும், அதாவது ஏங்கிற புள்ளி பிங்கிற புள்ளி, இது தொடக்க நிலை, இது இறுதி நிலை, இதை மட்டும் சார்ந்தும் பொருளின் தொடக்க மற்றும் இறுதி நிலைகளுக்கு இடையே சென்ற பாதையின் இயல்பை சாராமலும், 1வது பாதை, 2வது பாதை, 3வது பாதை சொல்லியா, இதனுடைய இயல்பை சாராமலும் இருந்தால் அந்த விசையத்தான் நம்ம ஆற்றல் மாறா விசை என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மாறா விசை தான் ஈர்ப்பியல் விசை அப்படின்னு சொல்கிறோம். சோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது என்னது, இந்த பாதைகளை பற்றியே நீ கவலைப்பட வேண்டியதில்லை, தொடக்க நிலை இறுதி நிலை அதை பொறுத்து தான் வேலை. அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? W1 W2 W3 எந்த வழியில் போனாலும் செய்யப்பட்ட வேலை ஒன்றுதான். சோ ஆன்சர் 1 என்பது சரியான விடை. அப்ப இந்த ஈர்ப்பியல் விசைனா என்ன, அது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு, மாற்றல் மாறா விசை என்று தெரிந்தாலே வித்தின் நோ மினிட், அதாவது மிக எளிதாக இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிடலாம். அடுத்த ஒரு கேள்வி, ஒரு பொருளின் எடை புவிப்பரப்பில் உள்ள மதிப்பில் இருந்து 1/16 மடங்காக இருக்கும் உயரம் எது? R என்பது புவியாரம் சொன்னா, இது எந்த ஹைட்டில் இருக்கும், எந்த உயரத்துல? 5R, 15R, 3R, 4R. பொதுவாக நமக்கு தெரியும், புவி ஈர்ப்பு முடுக்கம் என்பது உயரத்தை பொறுத்து மாறும், ஆழத்தை பொறுத்து மாறும், அதை நம்ம படிச்சிருக்கிறோம். சோ புவிப்பரப்பில் இருந்து H எனும் உயரத்தில் புவி ஈர்ப்பு முடுக்கம், அதுக்குண்டான ஃபார்முலா இருக்கு. G dash, H என்கிற இடத்தில் உயரத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் G dash. அதுக்கு ஃபார்முலா என்ன சார்? G divided by 1 plus H by R the whole square. இதே சமன்பாடு 1 வச்சுக்கிடுவோம். அப்ப G என்னது? புவியீர்ப்பு, புவி பரப்பில் புவியீர்ப்பு முடுக்கம். R என்பது புவி ஆரம். H என்பது சொல்றாங்க இல்லையா, பொருளின் எடை புவிப்பரப்பில் உள்ள மதிப்பிலிருந்து 1/16 மடங்காக இருக்கும் உயரம். அதாவது பொருளின் எடை வந்து புவிப்பரப்பில் 16 மடங்கு இருந்தா அந்த ஹைட் ஹச்சுங்கிற உயரம் போன பிறகு ஒரே ஒரு பங்கு தான் இருக்கும். இதுதான் கண்டிஷன். இதை வச்சுட்டு எப்படி கணக்கு போடுறது பார்க்கலாமா? இந்த சமன்பாடு 1 2 பக்கமும் m ஆல் பெருக்க, அந்த பக்கம் mg dash, இந்த பக்கம் mg divided by 1 plus அது ஃபுல்லாவே அப்படியே இருக்குது. இந்த mgங்கிறது என்னது சார்? புவிப்பரப்பில் பொருளின் எடை. mg டேஷ்ங்கிறது என்னது சார்? அந்த குறிப்பிட்ட உயரத்தில் பொருளின் எடை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்,
புவிப்பரப்பில் எவ்வளவோ அதே மாதிரி 1/16 மடங்கு தான் அங்க இருக்குது. அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? புவிப்பரப்பில் 16 மடங்கு, அந்த உயரத்துல 1 மடங்கு. அதான கணக்கு. 14/1 is equal to 14. This is equal to what? இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணாலே தெரியுது. இந்த mg டேஷ் இந்த பக்கம் கொண்டு வந்தா அது டினாமினேட்டருக்கு வந்துடும். இந்த 1 plus h by r the whole square அந்த பக்கம் கொண்டு போனா அது நியூமரேட்டருக்கு மேல் பக்கமா வந்துடும். So mg by mg dash is equal to 1 plus h by r the whole square is equal to 16. இப்போ இருபுறமும் வர்க்கமூலம் காண அப்படின்னு அந்த அர்த்தம். ஸ்கொயர் ரூட் பார்க்கிறோம், இங்க ஸ்கொயர் எடுத்துடலாம். 1 plus h by r ஸ்கொயர் எடுத்தாச்சு. 14க்கு ஸ்கொயர் ரூட் எவ்வளவு சார்? 4 14 4. சரியா? இப்போ இந்த 1 கூட அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 4 minus 1. So h by r is equal to 4 minus 1 is equal to 3. அப்ப h is equal to என்னது? இந்த r அந்த பக்கம் கொண்டு போயிட்டா 3r 3r. ஆக புவிப்பரப்பில் இருந்து 3r என்ற உயரத்தில் ஒரு பொருளினுடைய எடையானது புவிப்பரப்பில் உள்ளதை காட்டிலும் 1/14 மடங்கு தான் இருக்கும். So this is the answer. இத மாதிரி ஆக இதுவரைக்கும் இந்த கிராவிடேஷன் அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம என்ன பார்த்திருக்கிறோம்? 7 क्वेश्चन பார்த்திருக்கிறோம். இது வரக்கூடிய வீடியோல வேறு சாப்டர்கள்ல இருக்கக்கூடிய ஃபார்முலாக்கள் கணக்குகள் வந்து நம்ம பார்ப்போம். அப்புறமா திரும்பவும் கூட நம்ம தேவைப்பட்ட இயற்பியல் பாடத்துல வந்து இன்னும் கணக்குகள் வந்து நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.